ஹலோ கைஸ், ஹெஸ்டர் ஹிக்ஸ் இவங்க ஒரு அமெரிக்கன் சேனலர், இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீக்கர் அண்ட் சிறந்த எழுத்தாளரும் கூட. இவங்களும் இவங்களோட ஹஸ்பண்ட் ஜெரிஸும் சேர்ந்து கிட்டத்தட்ட 9 புத்தகங்களை எழுதியிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் மணி அண்ட் த லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த புக்ல லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிற கான்செப்டை பத்தி சூப்பரா சொல்லியிருக்காங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன, அதை செய்ய என்னெல்லாம் டெக்னிக்ஸ் இருக்கு, அதுக்கும் பணத்துக்கும் என்னென்ன சம்பந்தம், லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும், இப்படி இது எல்லாத்த பத்தியுமே நமக்கு இந்த புக்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. சோ அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இந்த புக்கை நம்ம 5 பகுதியா பிரிக்கலாம். அந்த 5 பகுதியுமே நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன், ஒரு மனுஷனா பிறந்தா எல்லா ஆசைகளுமே இருக்கதான் செய்யுது. அப்படி நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அது நடக்கணும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தா அது கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். இது உங்க மைண்டையும் சிஸ்டத்தையும் ரீப்ரோகிராம் பண்ணும், உங்க ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற ஹெல்ப் பண்ணும். ஓகே, இனிமே இதை ட்ரை பண்றதுக்கான இந்த 5 வழிமுறைகளை நம்ம பார்க்கலாம். நம்பர் 1, ப்ராசஸிங் ஆஃப் பிவோட்டிங் அண்ட் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட். நமக்கு லைஃப்ல கிடைக்கிற எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா தான் கிடைக்குது. சந்தோஷமா இருந்தாலும் சரி, கஷ்டமா இருந்தாலும் சரி, நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்றதால தான் அது உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சா கெட்டது நடக்கும். ஸோ இனிமே உங்க லைஃப்ல என்ன வேணுமோ அதை மட்டும் தான் நீங்க நினைக்கணும். உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு, உங்க வெற்றியும் உங்க கையில தான் இருக்கு. நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சா உங்களால கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்க தாட் ப்ராசஸையே மாத்தும். இப்போ உங்க லைஃபுக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் தான் நீங்க வேணும்னு நினைக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காவே உங்களோட முழு ஃபோக்கஸ் ஃபுல்லா அங்கதான் இருக்கும். தேவையில்லாத விஷயங்கள் மேல உங்க ஃபோக்கஸ் போகாது. சிம்பிளா சொல்லணும்னா உங்க லைஃப் எப்படி இருந்துச்சோ அதை பத்தி யோசிக்காதீங்க, எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை பத்தி யோசிங்க. இப்படி இதை பத்தி பேசும்போது நம்ம வைப்ரேஷன் அப்படிங்கிற கான்செப்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். வைப்ரேஷன் நம்மளை சுத்தி எல்லா இடங்கள்லயுமே இருக்கு. நம்ம உடம்புலயும் வைப்ரேஷன் இருக்கு. பாசிட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவ் வைப்ரேஷன், இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதேதான், இந்த வைப்ரேஷன் 5 புலன்களால உணரப்படுது. ஆனா 6வதா இருக்க புலன் தான் உங்க வைப்ரேஷனோட நிலையை சொல்லும். அதாவது உங்க எமோஷன் தான் உங்க தாட்ஸை பத்தி சொல்லும். உங்க லைஃப்ல ஏற்படுற மாற்றங்களுக்கும் உங்க உணர்வுகளுக்கும் இடையில இருக்க லிங்கை நீங்க புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டா உங்க லைஃப்ல எல்லாமே நீங்க நினைச்ச மாதிரி நடக்கும். ஒவ்வொரு தாட்ஸுக்கும் ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்கு. இதன் மூலமா நீங்க யாரு, உங்க ஸ்ட்ரென்த் என்ன, உங்க கோல்ஸ் என்ன அப்படின்னு உங்களை பத்தி நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. பயம், பதட்டம், தனிமை, இந்த மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸா இருந்தாலும் அது உங்களுக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸை கொண்டு வந்துடும். இப்படியே இந்த நெகட்டிவ் தாட்ஸ் கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது உங்களோட ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் அழிச்சிரும். இதுக்கு நமக்கு ஒரே வழிதான் இருக்கு, அதுதான் பாசிட்டிவ் திங்கிங். பாசிட்டிவ் எமோஷன் பாசிட்டிவான ஃபீலிங்கை கொடுக்கும். ஸோ எப்பெல்லாம் நீங்க பாசிட்டிவா இருக்கணும்னு ஃபீல் பண்றீங்களோ அப்பெல்லாம் ஒரு டைரி எடுத்துக்கோங்க. அந்த டைரியில ரீசெண்டா உங்களுக்கு என்னெல்லாம் பாசிட்டிவா நடந்துச்சோ அதெல்லாம் எழுதுங்க. இப்படி பண்றது எப்பவுமே உங்களை பாசிட்டிவா வச்சிருக்கும். டெய்லி நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த நாள்ல என்னெல்லாம் பாசிட்டிவா நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே யோசிங்க. அதே மாதிரி காலையில எழுந்திருக்கும் போது பாசிட்டிவா இருக்கணும்னு நினைச்சு அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதன் மூலமா உங்க தாட்ஸும் பாசிட்டிவா இருக்கும், அதோட தாட்ஸோட வைப்ரேஷனும் பாசிட்டிவா இருக்கும். ஸோ இதனாலேயே உங்க லைஃபும் பாசிட்டிவா மாறும். ஸோ இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா உங்க லைஃப்ல உங்களுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறதுல நீங்க தெளிவா இருக்கணும். அப்பதான் நீங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அது கண்டிப்பா நடக்கும். உதாரணமா இன்னைக்கு நீங்க பயப்படணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பயப்படுவீங்க. அதுவே பயப்படக்கூடாதுன்னு நினைச்சாலும் கண்டிப்பா பயப்படுவீங்க. ஏன்னா இந்த 2 இடத்துலயுமே நீங்க அந்த பயத்தை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதால கண்டிப்பா அந்த பயம் தான் உங்களுக்கு வரும். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, நீங்க எதுல அதிகமா ஃபோக்கஸ் பண்றீங்களோ அங்கதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யுது. நம்பர் 2, அட்ராக்டிங் மணி அண்ட் மேனிஃபெஸ்டிங் அபண்டன்ஸ். பணத்துக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? சம்பந்தம் இருக்கு. உங்க லைஃப்ல நீங்க பணக்காரன் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது நடக்கும். ஆனா அதுக்கு தெளிவான சிந்தனை இருக்கணும். எனக்கு கேன்சர் வரக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கனாலும் கேன்சர் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா உங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாவே அந்த கேன்சர் மேலதான் இருக்கு. சோ நீங்க வேணான்னு நினைச்சாலும் உங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா எது மேல இருக்கோ அதுதான் நடக்கும். உதாரணத்துக்கு ஒரு பொருள் வேணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, ஆனா அது வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லையே நீங்க நினைச்சா உங்களால எப்பவுமே அந்த பொருளை வாங்க முடியாது. நீங்க எப்பவுமே ஏழை தான் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தா அந்த ஏழ்மை உங்களை விட்டு போகாது. இது ஏன் நடக்குதுன்னு தெரியுமா? உங்க ஆசைகளுக்கும் உங்க எண்ணங்களுக்கும் நடுவுல இருக்க நெகட்டிவ் வைப்ரேஷனால தான் இது நடக்குது. இதை மாத்த ஒரே ஒரு வழிதான் இருக்கு, ரொம்ப சிம்பிள் தான். என்னன்னா எப்பவுமே பாசிட்டிவா யோசிங்க, உங்களால ஜெயிக்க முடியும்னு நம்புங்க. உங்க வெற்றி உங்க கையில தான் இருக்கு. நீங்க நினைச்சா நிச்சயமா அதை சாதிக்க முடியும்னு நீங்க நம்பணும். இதுக்காக
நம்ம கிட்ட ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. என்னன்னா, உங்ககிட்ட இப்போ 2000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 2000 ரூபாய் வச்சு என்னெல்லாம் வாங்கலாம்னு யோசிங்க. யோசிச்சிட்டீங்களா? உங்ககிட்ட இருக்கிறது 2000 ரூபாவா தான் இருக்கும். ஆனா அதை வச்சு என்னெல்லாம் வாங்கலாம்னு நீங்க நினைக்கும் போது 5000 ரூபாய்க்கு நீங்க மனக்கணக்கு போட்டிருப்பீங்க. இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். அதிகமா சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ள விதைக்கும். நீங்க ப்ரொடக்டிவா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க அதிகமா பணத்து மேல கவனம் செலுத்தணும். இந்த எக்ஸசைஸ் மணி ஃப்ளோவை பத்தி உங்களுக்கு தெரியப்படுத்தும். நிறைய காசு சம்பாதிக்கணும், ஆனா அது எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியலன்னு ஒரு குழப்பத்திலேயே நீங்க இருந்தீங்கன்னா உங்களால அந்த பணத்து மேல முழு கவனத்தை செலுத்த முடியாது. நீங்க முழு கவனத்தை செலுத்தினாதான் எந்த ஒரு குழப்பமும் இல்லாம லா ஆஃப் அட்ராக்ஷனை பண்ண முடியும். சோ இனிமே என்கிட்ட பணமே இல்ல, என்னால சம்பாதிக்கவே முடியாது, இப்படி எல்லாம் யோசிக்காதீங்க. என்னாலையும் பணம் சம்பாதிக்க முடியும், நான் ஆசைப்பட்டதையும் என்னால வாங்க முடியும் அப்படின்னு பாசிட்டிவா யோசிங்க. இது உங்களுக்குள்ள ஒரு மனநிறைவை கொண்டு வரும். எல்லாமே கிடைச்ச மாதிரி ஒரு திருப்தியை கொண்டு வரும். ஓகே, இப்ப லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் மணிக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்ததா நம்பர் 3, மெயின்டைனிங் வெல்பீயிங். உங்களோட உடல் நலத்தை பராமரிக்கிறது. நிறைய பேர் வாழ்க்கையில பணங்காசு மட்டும் இருந்தா போதும், சந்தோஷமா இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை இல்ல. பணம் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியமானது நம்மளோட ஆரோக்கியம். அதே மாதிரி இளமையா இருக்கும்போது தான் நமக்கு ஆரோக்கியமும் பாசிட்டிவான எண்ணங்களும் வரும்னு சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இது முற்றிலும் உண்மையே கிடையாது. முதுமையிலையும் ஆரோக்கியமாவும் பாசிட்டிவான சிந்தனைகளோடையும் நம்மளால இருக்க முடியும்னு இந்த புக்ஸ்ல சொல்லியிருக்காங்க. நீங்க ஹெல்த்தியா இருந்தாதான் நீங்க நினைச்ச மாதிரி உங்களால ஹாப்பியா இருக்க முடியும். அப்படி நீங்க ஹெல்த்தியா இருக்கணும்னா பாசிட்டிவான தாட்ஸ் உங்களுக்குள்ள வேணும். நான் ஹெல்த்தியா இருக்கேன்னு நீங்க நம்பணும். உங்க பிசிக்கல் ஹெல்த்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். நீங்க பாசிட்டிவா யோசிக்கும் போது ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. இப்படி ஹாப்பியா இருந்தாலே போதும், உங்களுக்கு எதுவுமே வராது. ஸோ எப்பவுமே ஹெல்த்தியா இருக்கணும்னு பாசிட்டிவா யோசிச்சு உடம்ப ஃபிட்டா மெயின்டைன் பண்ணாலே உடல் ரீதியான எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வராது. இப்படி நீங்க ஹெல்த்தியா இருக்கிறதுக்கும் ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. அதுக்கு பேர் தான் விஷுவலைசேஷன். விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது மெடிடேஷன் மாதிரி தான். கண்ணை மூடி உங்களோட ஆசைகள், உங்களோட சிந்தனைகள், இது எல்லாத்தையுமே கற்பனை பண்ணி பார்க்கறது தான் விஷுவலைசேஷன். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாத ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க. உங்க கண்களை மூடி ஆழமா மூச்சு இழுத்து விடுங்க. நீங்க ஆக்டிவா ஒரு இடத்துக்கு நடந்து போய் அங்க எக்ஸசைஸ் பண்ற மாதிரி நினைச்சு பாருங்க. இப்படி நீங்க பண்ணும்போது நீங்க ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெளிவான சிந்தனை கிடைக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு தெளிவான சிந்தனை தான் முக்கியம். அது மட்டும் இல்லாம எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் அதை குணமாக்க இது வாய்ப்பா இருக்கும். சோ நம்ம உடம்புக்கு புரோட்டீன், எக்ஸசைஸ் இது மட்டும் போதாது. பாசிட்டிவான எண்ணங்களும் பாசிட்டிவான எமோஷன்ஸும் நமக்கு வேணும். சோ எப்பவுமே உங்க உடம்புல ஸ்ட்ரென்த்தே இல்ல, எனக்கு வயசாச்சு, இப்படி எல்லாம் யோசிக்காதீங்க. அதுக்கு பதிலா நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன், என்னால எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு யோசிங்க. அதை நம்புங்க. நம்பர் 4, பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஹெல்த், வெயிட் அண்ட் மைண்ட். மைண்டுக்கும் நம்ம பாடிக்கும் கனெக்ஷன் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் தானே. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம பாடி ரியாக்ட் பண்ணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும் போல தோணுச்சுன்னா உங்களுக்கு பசி எடுக்கும். இதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரியே உங்களோட பாடியும் ரியாக்ட் பண்ணும். மருந்து மாத்திரைகளால குணப்படுத்த முடியாத நோய்களை கூட நீங்க பாசிட்டிவா இருந்தா குணப்படுத்த முடியும். இதுக்கு உதாரணமா ஒரு சின்ன கதையை பார்ப்போம். ஒரு ஊர்ல ஒரு நபர் இருக்காரு. அவருக்கு ஒரு கேன்சர் நோய் வந்துருச்சு. 6 மாசத்துல அவர் உயிரோடவே இருக்க மாட்டார்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்லிடுறாங்க. சோ இதுக்கப்புறம் இருக்க கொஞ்ச நாட்கள்லயாவது தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலான்னு அவர் முடிவு பண்றாரு. சோ அதனாலேயே ஹாஸ்பிட்டலை விட்டுட்டு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ காட்டுக்குள்ள இருக்க மக்கள் கூட அவர் பழக ஆரம்பிக்கிறாரு. அந்த காட்டுக்குள்ளேயே தங்கி ஆரோக்கியமான உணவுகளையும் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாரு. சொன்னா நம்ப மாட்டீங்க, கொஞ்ச நாட்கள்லயே அவருக்கு இருந்த அந்த கேன்சர் நோய் குணமாயிருச்சு. இது எதனாலனா, ஏன்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியா இருக்கணும்னு அவர் எடுத்த முடிவும், அவர் சாப்பிட்ட ஆரோக்கியமான உணவுகளும், பொல்யூஷனே இல்லாத சுத்தமான காத்தும் தான் அவருக்கு இந்த கேன்சர் நோய் குணமடைய காரணமா இருந்தது. சோ அவர் ஹாப்பியா இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும்னு யோசிச்சதால தான் அவரோட வாழ்க்கையே மாறி இருக்கு. சோ இதுதான் மைண்டுக்கும் பாடிக்கும் இருக்கிற கனெக்ஷன். நம்பர் 5, கெரியர்ஸ் ஆஸ் ப்ராஃபிட்டபிள் சோர்ஸ் ஆஃப் பிளஷர். லைஃப்ல ஹாப்பியா இருக்கணும்னா பிடிச்ச வேலையை செய்யணும். இது வரைக்கும் மைண்ட், பாடி, பிசிக்கல் ஹெல்த்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி நடக்கும்னு பார்த்தோம். இப்போ நம்ம கரியர்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி நடக்கும்னு பார்க்கலாம். நீங்க எப்படி இருக்கணும், உங்க லைஃப் எப்படி இருக்கணும், இப்படி எல்லாத்தையுமே நீங்க முன்னாடியே முடிவு பண்ணி வச்சிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜாபுக்கு உங்களால போக முடியும். அதுக்கு முதல்ல உங்களோட கோல்ஸ் என்னன்னு நீங்க முடிவு பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களால உங்க கோல்ஸ் அடைய முடியும்னு நீங்க நம்பணும். அப்பதான் உங்களுக்கு பிடிச்ச வேலையை உங்களால செய்ய முடியும். நான் கஷ்டப்பட்டு உழைச்சாதான் எல்லாமே நடக்கும்னு நினைச்சா நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற வரைக்கும் நீங்க நினைச்சது நடக்காது. சோ இதனாலேயே நீங்க சீக்கிரமா விரக்தி அடைஞ்சிருவீங்க. சோ நீங்க என்ன படிக்கணும், என்ன ஜாபுக்கு போகணும், கிடைக்கிற பணத்தை வச்சு என்ன பண்ணணும், இப்படி எல்லாத்தையுமே தெளிவா பிளான் போட்டு வச்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், தெளிவான சிந்தனைகள் இருந்தா தான் நீங்க நினைச்சது நடக்கும். சோ அதனால இனிமே நான் என்னதான் உழைச்சாலும் எனக்கு பலனே இல்ல, நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. அதுக்கு பதிலா நான் நினைச்சது நடக்கிற வரைக்கும் நான் கடினமா உழைக்க போறேன், எனக்கு பிடிச்ச வேலையை தான் நான் செய்ய
போறேன் அப்படின்னு பாசிட்டிவா யோசிங்க. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் நடக்கணும்னா உங்களோட எண்ணங்களுக்கும் உங்களோட உணர்வுகளுக்கும் முழு கவனத்தை செலுத்துங்க. அது கண்டிப்பா நடக்கும்னு உங்களோட முழு நம்பிக்கையை வைங்க. கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரியே உங்க வாழ்க்கை மாறும். ஸோ அவ்வளவுதான். இப்ப சொன்ன இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி நீங்க நினைச்ச மாதிரி உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.